மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலும் ஹாஸ்பிட்டல் போனா போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறான், கல்வியில். அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சுக்கலாம், யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்லை இல்லை, இது நான் ரெகுலர் பார்த்துருக்கேன், அது எனக்கு கோவம் வருது. நான் 1 பேசுவேன் சார், பார்க்குறேன் சார், மன்னிச்சிருங்க சார், நான் அருமையாக பேசுவேன். இது நீங்கள் உங்கள் டைம் இல்லை, அதோட முக்கிய வேலை தான் கிளம்புங்க. இது இதுக்கு வந்திருக்கீங்க, முடிச்சா பாருங்கள். நாங்கள் வற்புறுத்தலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு மாதம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஜோக்கரை பேசிக்கிருவாங்க. எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு தெளிவாக புரியுது. அதனால் ரத்தனை சுருக்கமாக முடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமை காட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷமாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவில் கொஞ்சம் பேர் எல்லாம் கோவப்பட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனில் கோபம் சோகம் தாகம் எல்லாமே இருக்குது தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஏன்னா பேச இப்படி இது பண்ணிட்டாங்களேன்னு. ஸோ எல்லாருமே ஒரு சுமூகமாக அதை எடுத்துக்கும், யார் எதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.